எந்த அம்மா உணவகமும் மூடப்படக்கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். அதனால தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் அம்மா உணவகங்கள் தொடரும் என்று நான் அறிவித்தேன். இன்று வர அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறேன். நிச்சயமா அப்படிதான் இருப்பேன். அதில் எந்தவித துளி மாற்றம் ஏற்படாது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீதி ஆயோக் மாநிலங்களுக்கு குறிக்கோளை கொடுத்து அந்தந்த தரவரிசையில் ஒரு மாநிலம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க என்ற ஒரு வரையறை கொடுத்தாங்க. அப்போ 2019-20 முதல் அறிக்கை வரும்போது தமிழ்நாடு 66 பொசிஷனில் இருந்தாங்க. பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் அரசு ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் 2021, இப்போ 2023 2024, ஸோ 10 வருஷம் அதிமுக ஆட்சி காலத்தில் 61 இருந்தது. இப்போ 3 வருஷம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி காலத்தில் 66 புள்ளியிலேருந்து 78 புள்ளியில் நிற்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 புள்ளி உயர்த்தி நிற்கிறது 3 வருஷத்தில் ஒரு பெரும் சாதனை. கல்வியை எல்லோருக்குமாக ஆக்கியது, வேலைவாய்ப்பில் நிறைய பேருக்கு பங்களிப்பது அப்படிங்கிறது, வளர்ச்சியை ஜனநாயகப்படுத்துவது, இதெல்லாம் பண்ணும்பொழுது பொருளாதாரம் வளரும்போது நாங்கள் கேட்டிங்கன்னா இந்த பொருளாதார வளர்ச்சியினுடைய பலன் எல்லாருக்கும் போய் சேரும். அதுமாதிரி சேரும்பொழுது என்ன செய்வோம் கேட்டிங்கன்னா அவன் வாழ்க்கை சிறக்கிறது தான். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், அளவுகோல் எடுத்துருந்து நித்தி ஆயோகில் வச்சுட்டு என்ன பண்ணுறான், ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு அளந்து பார்க்குறான், நீ எங்கே இருக்க நான் எங்கே இருக்கேன்ட்டு. இன்னும் விரைவாக நம்ம எங்கே போயிட்டுருப்போம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வறுமையை முற்றிலும் ஒழித்த மாநிலமாக 14% அவன் பாவர்ட்டி இருக்குங்கிறான். இந்தியா ஃபுல்லாக நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 2.5% இருக்குங்கிறாங்க. அது இப்போ சிறப்பு திட்டம் ஒன்று போட்டிருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஊர்லேயும் அந்தந்த கிராமத்துலேயும் யார் எந்த குடும்பம் வறுமையில் இருக்குங்கிறத கண்டறிந்து அவர்களை வறுமையிலேருந்து மீட்பது அப்படிங்கிறது 2 ஆண்டுகளில் மீட்கிறது அப்படிங்கிறது முதலமைச்சர் அதுக்கு தனியாக ஒரு திட்டம் தீட்டி அது திட்டம் செயல்படுகிறது. அடுத்த சுற்றுலா பார்த்திங்க அப்படின்னாக்கா வறுமையை முற்றிலுமாக ஒழித்த மாநிலமாக தமிழ்நாடு வருவதற்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. வணக்கம், இது கேள்விக்களம். மதிய உணவு திட்டம் தொடங்கி காலை உணவு திட்டம் வரையில் தமிழ்நாட்டின் உணவு சார்ந்த திட்டங்கள் தேசியத்திற்கே ஒரு முன்னோடியாக இருந்து வருகிறது. பலரால் பாராட்டப்படும் ஒரு திட்டமாக அம்மா உணவகம் இருந்து வருகிறது. அங்கு மலிவு விலையில் உணவு கிடைப்பதால் ஒரு 5 ரூபாய்க்குள் ஏழைகள் பசியாற்றிக் கொள்ள முடிகிறது. இன்று அம்மா உணவகத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். ஆய்விற்கு பிறகு அம்மா உணவகங்களை பராமரிக்க 21 கோடி ரூபாயை நிதி ஒதுக்கி அவர் ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார். மேலும் தங்கள் பகுதிகளில் இருக்கிற எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அந்தந்த அம்மா உணவகங்களுக்கு நேரில் சென்று அவர்களுக்கு என்ன விதமான உதவிகள் தேவைப்படுகிறதோ அத்தனையும் செய்து தாருங்கள் என்ற வாய்மொழியான ஒரு உத்தரவையும் முதலமைச்சர் பிறப்பித்திருக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் சமீபத்தில் வெளியானது. அது ஒரு வித்தியாசமான ஒரு முடிவை காட்டியது. குறிப்பாக அதிமுகவின் வாக்குகள் திமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆனது என சொல்லப்பட்ட நிலையில் தற்போது இந்த ஆய்வு எதை காட்டுகிறது என்ற கேள்வியும் நம்மிடையே எழுந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் அம்மா உணவகங்களை ஆய்வு செய்த முதலமைச்சர் நிலைத்த வளர்ச்சியில் முன்னிலை வகிக்கும் தமிழ்நாடு அதிமுக தொண்டர்களை ஈர்க்கிறதா திமுகவின் வியூகத்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு புதிய நெருக்கடியா என்ற கோணத்தில்தான் நாம் இன்றைய விவாதத்தை கட்டமைத்திருக்கிறோம். நம்முடைய இந்த அமர்வில் திமுகவின் திரு மனுஷ்யபுத்திரன் இணைகிறார். அதே போல அரசியல் விமர்சகர் கலை, மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் மற்றும் அரசியல் விமர்சகர் சுமன் சி. ராமன் ஆகியவர்கள் இணைகிறார்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு மனுஷ்யபுத்திரன், உங்களிடமிருந்தே நிகழ்ச்சியை தொடங்குறேன். வழக்கமாக எவ்ரிடே பல புது திட்டங்கள் தொடங்கி வைக்கப்படுது, அதற்கான ஆய்வுகள் நடக்குது. இப்போ இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிந்த நிலையில நேரடியாக அம்மா உணவகத்துக்கு போய் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்றாரு. இது வழக்கமான ஆய்வு அப்படின்னு நம்ம பார்க்கிறோமா? அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு கணக்கு இருக்கா முதலமைச்சருக்கு? இல்லை, அதாவது விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்பாக முதலமைச்சர் இந்த ஆய்வை செய்து அதன் அடிப்படையில் ஒரு நிதி ஒதுக்கீடுகளை எல்லாம் வழங்கியிருந்தால் ஒரு கணக்கு இருக்கிறது என்று சொல்லலாம். அதனால் அப்பொழுதாவது ஏதாவது வாக்குகள் வரும் என்று நினைத்து அவர் செய்தார் என்கிறதற்கு ஒரு குறைந்தபட்ச முகாந்திரம் ஏதாவது இருக்கும். அதனால் தேர்தல் முடிந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலில் விக்கிரவாண்டி தேர்தலையும் நாம் அதிமுக வாக்குகளையும் நாம் இணைக்க வேண்டியது, அது பொதுவாக காலையிலிருந்து அப்படிப்பட்ட சில விமர்சனங்களை சில சமூக வலைத்தளங்களில் முன்வைக்கிறார்கள். அது பொருத்தமற்றது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால் பொதுவாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் சமூக வரலாற்றில் சமூக நீதி, சமூக நலன், இந்த 2 திட்டங்கள், இந்த 2 துறை சார்ந்துமே திமுக அதிமுக யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு தான் முயற்சி செய்திருக்கிறார்கள்.
அதில் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு நீண்ட தொடர்ச்சி என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் அதை இன்னும் கூட மிகப்பெரிய அளவிற்கு அதை விரிவுபடுத்தியிருக்கிறார். எப்படி நான் சொல்கிறேன் என்றால், உதாரணமாக சத்துணவு திட்டம். எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை பரவலாக கொண்டு வருகிறார் தமிழ்நாட்டில். கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த சத்துணவு திட்டத்தை பல விதங்களில் என்ரிச் பண்ணுறார். அதை இன்னும் ஒரு மெய்யான சத்துணவு திட்டமாக, சத்துணவோடு முட்டை வழங்குவது, இதெல்லாம் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சத்துணவு மதிய உணவு திட்டம் மட்டுமல்ல, காலை உணவையும் சேர்த்து அளிக்கிறோம் என்று அதை விரிவுபடுத்தி இருக்கிறார். எப்படி ஒரு சமூக நலத்திட்டம் என்பது ஒரு மாநிலத்தில் தொடர்ச்சியாக பேணப்படுகிறது. இடஒதுக்கீட்டை எடுத்துக்கொண்டால் கூட அப்படித்தான். இப்படியான ஒரு சூழல் இருக்கிற போது தேர்தல்கள், ஆட்சி மாற்றங்கள், இது எதுவுமே இது போன்ற விஷயங்களில் தலையிடுவது கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இன்னொன்றையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நீங்கள் நேற்று நிதி ஆயோக் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி குறித்த அந்த புள்ளி விவரங்கள் என்பது தமிழ்நாடு எவ்வளவு தூரம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலை இதில் நிகழ்த்தி இருக்கிறது என்பதை தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இன்றைக்கு ஒரு காலத்தில் குஜராத் போன்ற மாநிலங்கள் எல்லாம் வளர்ச்சியின் ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சக்கட்டத்தில் இருந்ததாக எல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் அது முற்றிலுமாக ஒரு கட்டுக்கதை என்பது நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாடு தான், அதாவது கல்வி, அதே போல் வறுமை ஒழிப்பு, இது சுகாதாரம், எல்லா துறைகளிலுமே தேசிய சராசரியை விட ஒரு அதிக இடத்தை பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் சத்துணவு திட்டம் பற்றி நாம் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் விரிவுபடுத்தி இருக்கக்கூடிய இந்த அம்மா உணவகங்கள், இதை பற்றி பேசுகிற போது ஒரு பொய்யான கட்டுக்கதை என்பது தொடர்ந்து பரப்பப்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்ததும் அம்மா உணவகங்களை எல்லாம் மூடிவிடும் அல்லது அதையெல்லாம் செயலிழந்து விட்டது என்று. ஆனால் இந்த 3 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 450 கோடி ரூபாயை அம்மா உணவகங்களுக்காக அரசு செலவிட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த திட்டத்தை மேலும் வலிமைப்படுத்தி இது ஏழை எளியவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டமாக இருக்கிறது என்ற அடிப்படையில் முதலமைச்சர் அதை நேரடியாக ஆய்வு செய்து இந்த புதிய அறிவிப்பை வெளியிடுகிறார். அப்படி இன்னும் சொல்லப்போனால் இந்த அம்மா உணவகம் ஆரம்பிக்கப்பட்ட போதே அதை பற்றி அன்றைக்கே டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற இதழ்கள் விரிவான ஒரு செய்திகளை வெளியிட்டன. இதற்கு அரசு தனியாக நிதி ஒதுக்கீடு, ஜெயலலிதா அவர்களுடைய அரசு எதுவுமே செய்யவில்லை, அதற்கான கட்டமைப்புகள் எதையும் உருவாக்கவில்லை, பல்வேறு பிரச்சனைகளால் அவை திணறுகின்றன என்று தொடர்ந்து செய்தி கட்டுரைகளை வெளியிட்டார்கள். அப்படி இருக்கிற போது அம்மா உணவகத்தை யாராவது பலவீனமாக தொடங்கினார்கள் என்றால் அன்றைக்கு அதிமுக ஆட்சி தான் அதை தொடங்கியது. ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட நீங்கள் தொடர்ச்சியாக அந்த உணவகங்கள் பேணப்படுகின்றன, அதற்கான நிதி வழங்கப்படுகிறது. இது ஏதாவது ஒன்று திராவிட முன்னேற்றக் கழக அரசின் மீது பழி சுமத்த வேண்டும், பொய் கூற வேண்டும் என்பதற்காக இந்த பொய்களை எல்லாம் தொடர்ந்து திட்டத்தை தொடங்கி வைத்த ஜெயலலிதா அவர்களோட ஆட்சி காலத்துல செயல்பட்டதை விட இப்போ சிறப்பாக செயல்படுது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வர்றப்போ ஒரு அரசு இதுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணணும் தனியா. இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை கார்பரேஷனோட தலையில் அதை கட்டுறாங்க. கார்பரேஷன்கள் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய நிதிச்சுமையில தத்தளித்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு டைமில் கூட சென்னை கார்பரேஷன் அரசாங்கத்துக்கு 100 கோடி ரூபா நீங்கள் எங்களுக்கு இந்த அம்மா உணவகத்தின் மூலமாக பாக்கி வச்சுருக்கீங்க, கொடுக்க வேண்டியிருக்குலாம் பார்த்திங்கன்னா நோட்டீஸ் அனுப்புனாங்க. இதை எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், அவர்கள் திட்டத்தை கொண்டு வந்தார்களே ஒழிய அதற்கான முறையான எந்த வழிமுறையுமே அதிமுக ஆட்சி உருவாக்கவில்லை என்பதையும் நாம் இங்கு சேர்த்து பேச வேண்டும். ஓகே, திரு ஆர்கே, அதிமுக அரசால கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம், அதற்கு பிரைமரி ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு திமுக அரசால ஒரு நல்ல முறையில் எடுத்து செல்லப்படுது. அப்படிங்கிறப்போ இது ஒரு ஆரோக்கியமான ஒரு நடைமுறைன்னு பார்க்கணும் மூலமா நீங்க எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக. அதனால தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியும் முன்னேற்றத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் தான். அது திமுக ஆட்சியில் இருந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் அப்படியே இல்லாமல் கூட கொஞ்சம் பேர் மாற்றம் செய்யப்பட்டு, இல்லை என்றால் ஏதோ ஒரு விதத்தில் அதிமுக அரசாங்கம் அதை பின்பற்றி அதை நடத்தி கொண்டு வந்தது. அதே மாதிரி தான் திமுக எப்படி அதிமுகவினுடைய அந்த ஆட்சி மாற்றம் நடக்கும்போது அது காலாகாலமாக பார்த்து கொண்டே இருக்கலாம். அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ப்ரோக்ரஸ் அது நீங்கள் 69% ரிசர்வேஷனில் எடுத்துக்கொண்டு பாக்கி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் 2 அரசாங்கங்களும் முனைப்போட, அது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளானாலும் சரி, காவிரி பிரச்சனையானாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனைக்கும் 2 அரசாங்கங்களும் 2 கட்சிகளும் தோளோடு தோல் நின்றுலாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா தோளோடு தோல் 2 கட்சிகள் நிற்காது. அப்படி இருந்தாலும் கூட பிரச்சனை என்று வரும்போது 2 கட்சிகளும் அரசாங்கத்தில் இருக்கின்ற சமயத்தில் நிச்சயமாக அதுக்கு என்னென்ன துரிதமாக ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டுமோ நிச்சயமாக அதெல்லாம் எடுத்திருக்கிறார்கள். அதை தாண்டி நீங்கள் அசம்பிளியில் பார்த்தா மட்டும்தான் தெரியும். அதாவது திமுக சொல்லும் அதிமுக தான் துரோகம் செஞ்சது மக்களுக்கு காவேரி பிரச்சனையால் 69% சொல்லும். அதே நேரத்தில் அதிமுக சொல்லும் நீங்கள் தான் துரோகம் செஞ்சீங்கன்னு சொல்லும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பல
பல கட்டங்களில் வந்து ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது அந்த கட்சி வந்து சில சலுகைகளை வந்து பெற்று இருக்கும். அந்த சலுகைகளை வந்து அவங்க வந்து ஹைலைட் பண்ணி காமிப்பார்கள். அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதும் அதே மாதிரி பல விஷயங்கள் வந்து வந்திருக்கு. காவேரி நோட்டிஃபிகேஷன் வந்து அதிமுக டைமில் தான் வந்து 69% நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு அதிமுக டைமில் தான் வருது. அதை எப்படி தக்க வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நின்று ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து நாம் வந்து வாய்தா வாங்கி கொண்டு வருகிறோம். நீட்டுக்கு வந்து நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட்டில் போய் நின்று தான் வாய்தா வாங்கி கொண்டு வந்தோம். 2014 தான் அது வந்து அதிமுக ஆட்சியில் தான் இல்லாமல் போச்சு. அதற்காக அதிமுக தான் அதுக்கு காரணம் என்று சொல்வதில் அர்த்தம் கிடையாது. அது பாஜக தான் முழுக்க காரணம் என்று அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. அப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் நலனில் அக்கறை இருக்கின்ற ஒரு அரசாங்கம் அப்படித்தான் செய்யும். அப்போ இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் எங்கே இந்த சாப்பாடு உணவு விஷயம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு முதல்வர் வந்து அந்த ஒரு எம்ஜிஆர்லேருந்து எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு விரிவாக்கம் செய்கிறார் சத்துணவு திட்டத்தை. அதன் பிறகு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அதை வந்து காலை உணவு திட்டம் என்று கொண்டு வருகிறார். அது எவ்வளோ பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்று நமக்கு இன்றைக்கு தெரிகிறது. அதன் பிறகு அந்த உணவு என்ற அந்த என்டையர் அந்த சைக்கிளை வந்து எப்போ கம்ப்ளீட் பண்ண முடியும்னா அவர்கள் மட்டும், அதாவது குழந்தைகள் மட்டும் சாப்பிட்டா பத்தாது. இங்கே எவ்வளவோ நபர்கள் வந்து ஏதோ ஊர்லேருந்து வந்து வேலைக்கு வருகிறார்கள், குறிப்பாக நகரங்களுக்கு வேலைக்கு வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு கையேந்தி பேனில் போய் நின்னா கூட ஒரு 50 ரூபா 60 ரூபா அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்றுமே சாப்பிடாம சால்னா சாப்பிடா கூட 70 ரூபா கிட்ட ஆகுது, 70 ரூபா 80 ரூபா ஆகுது. அப்போ அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு 5 ரூபாய்க்கு இல்லைன்னா 10 ரூபாய்க்கு வந்து சாப்பாடு தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமான யார் வேணாலும் அங்கே ஆதார் கார்டா கேட்குறான், ஒன்றுமே கேட்கல. நீங்கள் போய் வந்து நீங்கள் 5 ரூபா கொடுத்தீங்கன்னா சாப்பாடு கிடைக்க போகுது, இல்லைன்னா 1 ரூபா 2 ரூபாய்க்கு சப்பாத்தி கிடைக்க போகுது. பெரிய டேஸ்ட் கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிச்சயமாக அது கிரிட்டிசிசம் இருக்கத்தான் செய்யும். பல இடங்களில் வந்து அந்த அளவுக்கு கிளீன்லெஸ் கிடையாது என்ற இந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். முதல்வர் போன இடம் வந்து நல்ல பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்காங்க, அவர் வரான்னு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால நிறைய யூடியூப் ரிவ்யூஸ்லாம் எடுத்து பார்த்தா அம்மா உணவகங்களையும் ரிவ்யூ பண்றாங்க. அதோடைய உணவோட தரம், டேஸ்ட் பற்றிலாம் நல்ல முறையில் தானே சொல்றாங்க. சில இடங்கள்ல நல்லா தான் இருக்கிறது, ஆனால் சில இடங்கள்ல அந்த அளவுக்கு நல்லா இல்லை என்று அந்த இதுவும் வருகிறது. அது கிரிட்டிசம் வரதான் செய்யுது. அதாவது எப்போ வந்து திமுக அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வந்ததோ உடனடியாக அம்மா உணவகங்களை மூடி விடுவார்கள் என்ற ஒரு பெரிய ஒரு கேம்பெயினை எடுத்து சென்றார்கள். ஏனென்றால் ஒன்று பல ஐ திங்க் 100 கோடி கிட்ட வந்து செலவாகி கொண்டிருக்கிறது என்ற ஒரு பெரிய கேம்பெயின் போச்சு. ஆனால் அப்போவே முதல்வர் சொன்னார், இல்லை நாங்கள் வந்து மூட போகிறதில்லைன்னு சொன்னார். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு தொய்வு வந்தது. ஏன்னால் முதல்வர் போவாரா, முதல்வர் வந்து இதை வந்து ஆய்வு செய்வாரா, முதல்வர் வந்து வேணும் என்று சொல்வாரா என்ற அந்த இது இருந்தது. ஆனால் முதல்வர் வந்து முன்னாடியே மேயராக இருந்தவர், அவருக்கு வந்து ஒரு நகரத்துக்கு என்னென்ன தேவை என்று தாராளமாக தெரிந்த ஒரு மனிதராக இருக்கிறார். அதனால தான் முன்னாடி ஒரு காலத்தில் போயிருக்கிறார், அம்மா உணவகங்களுக்கு சென்றிருக்கிறார். ஆனால் இப்போ செல்வதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதோ தகவல் வந்திருக்கிறது, அம்மா உணவகங்கள் பல இடங்கள் வந்து ஒழுங்காக செயல்படவில்லை என்ற தகவல் வந்திருக்கிறது, அதற்காக சென்றிருக்கிறார். இப்போ அடுத்து எங்கே போய் நிற்பாருன்னு தெரியாது. அதனால தான் இப்போ மறுபடியும் பல இடங்களில் வந்து பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து அனைத்து இடங்களுக்கு 400 இடம் இருந்து சிட்டியில் 400 இடங்களும் சிட்டியில் வந்து செய்தார்கள் என்றால் நிச்சயமாக நன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். பெரிய லே அவுட் தேவைப்படுகிறது. ஆனால் இது வந்து மக்களுடைய பசி ஆற்றுகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. நிச்சயமாக அரசாங்கத்துக்கு அந்த அளவுக்கு காசு இல்லைனா கூட சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸில் வந்து கார்பரேட் நிறுவனங்கள்கிட்ட வாங்கி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எவ்வளவோ இருக்கிறது. சாப்பாடு போடுவது என்பது பல கோயில்களிலும் அன்றாடமாக நடக்கின்ற ஒரு விஷயமா இருக்கிறது. அங்கே கூட அங்கே இருக்கின்ற சாப்பாடை பற்றி யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. அதாவது குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு சொல்ல மாட்டார்கள். அதே குவாலிட்டி வந்து அன்மா உணவர்களுக்கும் கொண்டு வர வேண்டும் என்றதான் என்னுடைய வேண்டுகோள். இல்லை, அது ஒரு அரசே இப்படியான ஒரு திட்டத்தை எடுத்து நடத்துகிறப்போ அது ஒரு எல்லா களத்திலும் ஏற்படுத்துகிற தாக்கம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும். அதே நேரத்தில் நீங்கள் அதிமுக திமுக 2 கட்சிகளுமே தமிழ்நாட்டை ஒரு முன்னோக்கி நகர்த்துறதுல ஒரு கிரெடிட்ஸ் எடுத்திருக்காங்க 2 பேருக்குமே அப்படின்னு குறிப்பிட்றீங்க. இப்போ இந்த 2 எதிர்கட்சிகளுமே எதிரெதிராக இருக்கிறவங்க அப்படி ஒன்றாக இணைந்து செயல்படுவது மற்ற மாநிலங்கள்ல இருந்து எப்படி வித்தியாசப்பட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா டெல்லி, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்க இருக்கிற இப்படி எதிரெதிரான கட்சிகளோட நிலைப்பாடு வேற மாதிரி இருக்கும். அப்போ தமிழ்நாடு எந்த இடத்துல வித்தியாசப்படுது? இல்ல இதுல வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு காவேரி ஒரு டெலிகேஷன் போனோம்னா கர்நாடகத்திலிருந்து ஜேடிஎஸ் ஆனாலும் சரி, காங்கிரஸ் ஆனாலும் சரி, பிஜேபி ஆனாலும் சரி, ஒரு குழுவாக வந்து அவர்கள் செல்வார்கள். ஆனால் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கத்தியை தீட்டிட்டு எல்லாரும் பின்னால் பிடிச்சிட்டே போவாங்க. எப்போ குத்த முடியுமோ குத்திடுவாங்க. அப்படி தான் போகும். தமிழ்நாட்டிலிருந்து போகும்போது நிச்சயமாக திமுக கூட்டணியில் திமுக மட்டும்தான் போகும். திமுக, விசிக, இடதுசாரி, வலதுசாரிகள், இது லெஃப்ட் பார்ட்டிஸு, காங்கிரஸ்
இந்த 4 கட்சிகள் தான் போகும். அதிமுக போகணும்னா அதிமுக தனியாக போகும். ஆனால் கத்தியை தீட்டிட்டு வந்து திமுக குத்த வேண்டும், மக்களுக்கு வந்து துரோகம் செய்ய வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். அந்த இப்போ கேரளாவில் இருக்கிற விஷயமானாலும் சரி, கர்நாடகத்தில் இருக்கிற விஷயமானாலும் சரி, நமக்கு குறிப்பாக தெரிகிற மேட்டர் என்னன்னா, அங்கே எல்லாம் வந்து எல்லாமே அரசியலாக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது தண்ணி விஷயத்தில் தண்ணினா காவேரி தண்ணி விஷயத்தில் ஆனாலும் சரி, இல்லை முல்லப்பெரியாரனுடைய விஷயத்தில் ஆனாலும் சரி, எல்லாமே அரசியல் தான். அங்கே எது எடுத்தாலும் அரசியல் பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையும் பார்த்து கொண்டிருக்கோம். இங்கே வந்து 2 பேரும் வந்து உள்ளுக்குள்ளாலே அடிச்சுட்டா கூட அவர்கள் கடைசியாக தனியாகத்தான் டெல்லியில் போய் நின்னா கூட அவர்கள் மக்களுக்கு நல்லது செய்ததான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே வந்து மக்களுக்கு நல்லது செய்ததில் கூட ஒரு அரசியல் பார்த்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை வந்து கேரளாலையும் கர்நாடகத்திலையும் நான் பல இடத்துல பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான் ஆந்திராவில் கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நல்லது செஞ்சா அந்த கிரெடிட் வந்து மக்கள்கிட்ட இருந்து மொத்தமா ஒரு கட்சிக்கு மட்டுமே வரணும்னு நினைக்கிற ஒரு நிலைப்பாடு. ஆமாமா, அங்க அதனால கெடுக்கிறதுக்காக பல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது இப்போ வந்து மாநிலத்துக்கும் எதிராக. ஆமா, இப்போ வந்து கர்நாடகத்திலேயே வந்து இப்ப காவேரி குறுக்கா வந்து ஒரு அணை கட்டணும் என்று நினைத்து ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிக்கிறார்கள். அது வந்து இங்க இருக்கின்ற நாம வந்து எல்லாரும் அப்போஸ் பண்றோம். ஆனா அங்க அதற்கான உரிமைற்ற கருத்து இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அரசியலாக தான் பார்க்கிறார்கள். அதாவது அங்கே வந்து ஒரு அணை கட்டினால் அங்கே தண்ணீர் வரும், அதாவது அங்கே தக்க வைக்க முடியும், நிறைய தண்ணீர் அங்கே தக்க வைக்க முடியுதை தாண்டி அது ஒரு அரசியலாக தான் பார்க்குறாங்க. இன்னைக்கு வரை அதில் வந்து ஒரு கல் கூட வைக்க முடியல. அதாவது தமிழகம் வந்து அப்போஸ் பண்ணியிருக்கிறது, காவிரி ட்ரிபியூனல் வந்து கூடாதுன்னு சொல்லியிருக்கிறது. ஆனால் அதை தாண்டியும் வந்து பல விஷயங்கள் வந்து கர்நாடகா செய்திருக்கிறது. அதாவது மாண்டியாவில் வந்து அவர்களுடைய அந்த ஏக்கரேஜ் இன்க்ரீஸ் பண்ணதும், அதாவது எந்த பயிர் இருக்கிற அந்த இடத்த வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதெல்லாம் கம்ப்ளீட்டாக காவிரி ட்ரிபியூனலுக்கு எதிரான விஷயமாக தான் இருக்கிறது. அப்படி இருந்த அந்த இடத்துல வந்து இன்னைக்கு வந்து அரசியல் காரணங்களுக்காக ஒரு கல் கூட அங்கே போட முடியல, ஒரு சர்வே கூட நடத்த முடியல மேகாதாது அணைக்கு. அது ஏன்னா அங்கத்த கட்சிகள் கிட்ட இருக்கின்ற இந்த எல்லாமே வந்து அரசியலாகத்தான் பார்க்கிறார்கள். அப்போ இது செஞ்சால் நம்ம கட்சிக்கு லாபம் வரும் என்று பார்க்கிறார்கள், இன்னொன்று செஞ்சால் அடுத்த கட்சிக்கு லாபம் வந்துடும், அதனால் நம்ம அது பண்ண விடக்கூடாதுன்னு நினைக்கிறார்கள். அப்படி தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து திமுக ஒரு நல்ல காரியம் செய்தால் அதிமுக வேண்டாம் சில கன்ஸ்ட்ரக்டிவ் விமர்சனங்களை வந்து தாராளமாக வைக்கும். நீங்கள் வந்து ஒரு படி மேலே பாஞ்சிருக்க வேண்டும். இப்போ நீட்டில் 2 கட்சிகளும் ஒரே ஸ்டாண்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் என்ன குற்றச்சாட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 7.5% வந்து நாங்கள் தான் கொண்டு வந்தோம் என்று அதிமுக சொல்வது உண்மையான விஷயம்தான். கிராமப்புற மாணவர்களுக்காக கொண்டு வந்த விஷயம். நீங்கள் அதை தாண்டி ஒன்றும் செய்யலைன்னு தான் குற்றச்சாட்டு. நீங்கள் சொன்னீங்கல்ல, உதயநிதி சொன்னார் இல்லையா, எங்களுக்கு அது தெரியும் எப்படி நாங்கள் வந்து அந்த கையெழுத்து போட வைப்போன்ற சொன்னீங்க இல்லையா, நீட்டே வராது என்று சொன்னீங்க இல்லையா, அது ஏன் பண்ணவில்லை என்ற அந்த கேள்வி மட்டும்தான் இருக்கிறது. திமுக கிட்டையும் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, திமுக இன்னைக்கு இருக்கிற நிலைப்பாடு வந்து கவர்னருக்கு பல முறை வந்து அசம்பிளியில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அனுப்பியிருக்கிறது. அந்த ரெசல்யூஷனில் வந்து கவர்னர் இன்னும் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அதன் பிறகு வந்து அதை நீங்கள் போஸ்ட் பாக்ஸ் தான் என்று அறிவுறுத்துகிற பிறகு வந்து அவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்ல மட்டும்தான் கிரிட்டிசிசம் இருக்கிறது. ஆனால் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய நலன் மட்டும்தான் நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் இல்லை என்றால் நிச்சயமாக 2 கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் நீடிக்காது என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது. இடஒதுக்கீடு முதற்கொண்டு இப்ப 69% உயர்ந்திருக்கு. எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்குன்னா அதுலயும் 2 கட்சிகளுடைய பங்குமே இருக்கு. அதுல இருந்து நீங்க சொல்ற அந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிறேன். அதுல என்னென்ன, அதாவது ஆர்கே அவர் சொல்றது, ஏன் இந்த வித்தியாசம் இல்லாமல் இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் இல்லைன்னா சமூக நலத்திட்டங்கள் முன்னெடுத்து செல்லப்படுதுன்னா தமிழ்நாட்டிற்கென்று ஒரு தத்துவம் இருக்கிறது. அதாவது எந்த நிலையிலும், அதாவது பெரியாரும் அண்ணாவும் உருவாக்கிய அந்த அடித்தளம் என்பது இந்த பவுண்டரியை தாண்டி யார் இங்கே அரசியல் பண்ண வந்தாலும் அது செல்லுபடியாகாது. திமுகவாக இருந்தாலும் சரி, அண்ணா திமுகவாக இருந்தாலும் சரி, இந்த சமூக நலன் சோஷியல் ஜஸ்டிஸ், இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஜெயரஞ்சன் கூட சொன்னார் இல்லையா, வளர்ச்சி இங்கு ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில், அது வந்து ஒரு பரவலாக்கப்பட்டிருக்கிறது என்று. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோட்பாடு இருக்கிறது. இது வெறுமனே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஏதோ ஒரு நல்லது செய்கிறாங்க மாற்றி அப்படின்னு நம்ம அதை சுருக்க வேண்டியதில்லை. இது நல்லது செய்கிறதுங்கிறத தாண்டி தமிழ்நாட்டிற்கென்று ஒரு தத்துவம் இருக்கிறது. நாங்கள் அதைத்தான் திராவிட மாடல் என்று திரும்ப வலியுறுத்துகிறோம். பிஜேபி இங்கே வெல்ல முடியாமல் போவதற்கு காரணம் இந்த தத்துவ போராட்டம் தான் என்பதையும் சேர்த்து நான் பார்க்கிறேன். ஓகே, திரு கலை, உங்களுடைய பார்வை என்ன? அம்மா உணவகத்தில் முதலமைச்சர் ஆய்வு ஏற்கனவே இப்போ ஆட்சிக்கு வந்தப்போ அது பற்றின ஒரு கிரிட்டிசிசம் இருந்தது, அப்படி அம்மா உணவகங்களை இல்லாமல் ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு. பட் இப்போ நல்ல முறையில் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ புதுசாக அதுக்கான ஒரு நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது செய்யப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, அது அம்மாங்கிற பேர் ஜெயலலிதாவுடைய பேராக இருக்கிறதுனால அந்த உணவகங்களை இந்த அரசு புறந்தள்ளி விடும் என்ற கருத்து பொதுவாக இருந்துச்சு ஆரம்பத்தில். பட் அம்மா உணவகங்கள் பெரிதாக மூடப்படவில்லை என்பது இப்போ தெரியுது. ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த திட்டத்தை
கொண்டு வந்த அதிமுக நிச்சயமாக பெரிய விஷயந்தான். முன்னோடி திட்டம். பல மாநிலங்களில் இந்தியாவில் இதே திட்டத்தை கடைப்பிடிக்கிறாங்க. இன்னும் வளர்ந்த நாடுகள் கூட இங்கே வந்து இந்த திட்டத்தை பார்த்துட்டு போய் அமுல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த அம்மா உணவகம்ங்கிறது அது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. அது ஒரு விஷயம் என்னென்னா, இடையில் கார்ப்பரேஷன் கட்டமைப்பை உருவாக்குனது அதிமுக தான். இன்றைக்கி இருக்க இந்த அம்மா உணவகங்களுடைய கட்டமைப்பு உருவாக்குனது அவங்க தான். அதுதான் அப்படியே தான் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய பணியாட்கள் திட்டத்தை தொடங்குறாங்க அப்படின்னப்போ அவங்க தானே அதே அதுக்கான கட்டமைப்பு உருவாக்குனாங்க. பிரம்மாண்டமான கட்டமைப்பு அரசு தான் நிதியில் தான் உருவாக்குனாங்க. நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை கார்ப்பரேஷன்களுக்கு கொடுத்தாங்க. கார்ப்பரேஷன் நிதிகளை வந்து முடியாத பட்சத்தில் அதை அரசாங்கம் சப்சிடைஸும் பண்ணாங்க. உதாரணமாக கொரோனா காலத்தில் 47 லட்சம் பேருக்கு ஒரு நாளைக்கு உணவு தரப்பட்டது. அது அன்றைக்கு மிகப்பெரிய விஷயம். கொரோனா காலத்தில் மக்களை பாதுகாத்ததுக்கு அது ஒரு முன்னோடி திட்டமாக அன்னைக்கு இருந்தது. நிச்சயமாக அப்போல்லாம் ஹெவியாக சப்சிடைஸ் பண்ணாங்க அரசு. கார்ப்பரேஷன் பொறுப்பில் எல்லாத்தையும் விட்டுடல. கார்ப்பரேஷனில் இடையில் திமுக வந்த பிறகு ஒரு அறிக்கை என்ன வந்துச்சுன்னா, 500 ரூபாய்க்கும் குறைவாக வருமானம் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களை நாங்கள் மூடுறோம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஆனால் அது மூட போகிறோம்னு சொன்னாங்க. அது மூடின மாதிரி தெரியல, நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன பார்க்குறோம்னா, ஒவ்வொரு ஆண்டும் அந்த திட்ட மதிப்பீடு இருக்கு இல்லையா, இவ்வளோ வருமானம் வரும். வருமானமாக லாபம் கிடையாது, நஷ்டம்தான். விற்பனை எவ்வளோ வரும், விற்பனையின் மூலமாக எவ்வளோ வருமானம் வரும் அப்படிங்கிறத பார்த்தா அது குறைவாயிட்டே போகுது. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டினுடைய வருமானமும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதே அளவுக்கு அந்த அம்மா உணவகங்களில் நான் பார்க்குற கண்கூடாக பார்க்குற விஷயம், அந்த நெரிசல் கூட்டம் குறையுது. அங்கே நெரிசலும் கூட்டமும் குறையுது. அது ஒருவேளை பல பேரும் அந்த அம்மா உணவகங்களுக்கு போகாத அளவுக்கு நிதி ஆதாரம் பெருசாகிடுச்சு அவங்களுக்கு, தெரியல நமக்கு. அதை யோசிக்கணும். அப்படிதான் காட்டுது. நிதி ஆயோக்கோட அந்த தகவலின்படி டேட்டா எடுத்து பார்த்தோம்னா அதுல வருதே வறுமை ஒழிப்பு, பட்டினி இல்லாமை, 3 வேளையும் வந்து உணவு அருந்திட்டு இருக்கிற மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். பல்வேறு விஷயங்கள் ஏற்கனவே இது தொடர்ச்சியாக தமிழ்நாடு, கேரளா இதெல்லாம் முன்னணி மாநிலங்களாக இருக்குது. ஓரளவுக்கு மகாராஷ்டிரா கூட. இதில் ஒன்றும் குஜராத் அப்படி இல்லை. அது மோடி பீரியடில் அது பெருசாக பேசப்பட்டது. ஆனால் பின்னாடி பார்த்தா அங்கே இன்றைக்கி 3 வேளை சாப்பிட்றவங்க அங்கே 36% தான் சொல்லி ஒரு கணக்கெடுப்பு வந்திருக்குது. இன்றைக்கி வந்திருக்குது குஜராத்தில். ஆனால் அங்கே 3 வேளை சாப்பிட்றவங்க இங்கே ரொம்ப 90% மேலே இருப்பாங்க தமிழ்நாட்டில். அது தொடர்ச்சியான வளர்ச்சி. அதுக்கு 2 கழகங்களுமே பொறுப்புங்கிற வைத்த கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். அம்மா உணவகம் வந்து நீங்கள் இப்போ அந்த நெரிசல், அந்த கூட்டம் குறைவாக இருக்குது, சேல்ஸ் குறைஞ்சிருக்குது, தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதை இந்த அரசு கவனிக்க வேண்டும். அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே ஊழியர்களுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிட்டே வருது. அவங்க என்ன சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட்டு, நான் காலையில் மதியம் நைட்டு 3 வேளையும் நாங்கள் தான் இப்போ செய்ய வேண்டியிருக்குது. அந்த பாத்திரங்கள் கழுவுறதுலேருந்து எல்லாத்தையும் நாங்களே செய்ய வேண்டியிருக்குது. முன்னால் அதை கொஞ்சம் அவுட் சோர்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்குன்னு தனியாக பிரத்யேகமாக ஆட்கள் வருவாங்க. அந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இப்போ சொல்கிறாங்க. அது ஏன் அந்த பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத இந்த அரசு இப்போ முதல்வர் இன்னைக்கு போய் ஆய்வு நடத்துன நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். இதையும் நான் விக்கிரவாண்டி தேர்தலையும் இணைத்து பார்க்கல. அதோட சம்மந்தம் இல்லாத விஷயம்தான் நான் நினைக்கிறேன். இது வந்து நிச்சயமாக இது இன்னும் கொஞ்சம் நிதியை வேற 21 கோடி ஏதோ ஒதுக்கியிருக்காங்க இல்லையா, இதை இன்னும் அதிகமாக ஒதுக்கி இந்த திட்டத்தை மேலும் பல நகரங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறது மூலமாக எடுத்துகிட்டு போனாங்க ஏற்கனவே. அதை இன்னும் கொஞ்சம் மாநகராட்சிகளுக்கு இன்னும் விரிவுபடுத்தணும். இதை அனைத்து மாநகராட்சிகளுக்கும் 10 மாநகராட்சிகளுக்கும் இந்த அம்மா உணவகம் போகணும். அது சாதாரண மக்களுக்கு செலவை குறைக்கும். இப்போ எப்படி நீங்கள் பஸ் கட்டணத்தை இலவசமாக பெண்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, கொடுத்து அது வந்து பெண்களுக்கு நிதி இல்லாமல் இருந்ததில்லை, அவங்களுடைய செலவை குறைக்குது. அது ஒரு பகுதி அது குறைக்குது. அதே மாதிரி இந்த அம்மா உணவுக்காக செலவு செய்கிற உணவு தயாரிப்பதற்காக செலவு செய்கிற நேரம், பிறகு அதுக்காக செலவு செய்கிற நிதி, இது 2ஐயும் மிச்சம் பிடிக்கும். ஸோ ஒரு சாதாரண குடும்பத்தில், நடுத்தர குடும்பத்தில் கூட இது பல வகைகளில் மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு ஏற்பாடாக இருக்கும். அதனால் அம்மா உணவகம்ங்கிறது ஒரு மிகச்சிறந்த திட்டம்.
யார் கொண்டு வந்தாங்க, யார் Okay. பேர் இருக்குங்கிற பார்க்காம ஓகே சார், அந்த நான் திட்டத்தை திரு விரிவுபடுத்தணும்னு தராசு கேட்டுக்கிறேன். ஷியாம், உங்களுடைய பார்வையை கேட்கணும். வழக்கமாகவே இந்த இலவச திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள் அப்படின்னு இரண்டா வேறுபடுத்தி பார்க்கிறதையும் கவனிக்க முடியுது. இலவசங்களால தமிழ்நாடு வந்து பின்தங்கிடுச்சு, வீணாக போயிடுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனம் முன்வைக்கப்படுது. பாஜக தரப்புல ரேவடி கல்ச்சர் அப்படின்னு எல்லாம் குறிப்பிடுற நேரத்துல இப்போ இந்த அம்மா உணவகம் போன்ற ஒரு முன்னோடி திட்டங்கள் சிறப்பாக செயல்படுறது, அதாவது அடுத்த ஒரு திமுக ஆட்சி காலத்துல செயல்படுது அப்படிங்கிறது எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க? முதலமைச்சரோட இந்த போக்கு பற்றி உங்களுடைய கருத்து. நான் சமூக நலத்திட்டங்களின் ஆதரவாளன். அது இலவசம் என்று சொன்னாலும் சரி, விலையில்லாத என்று நீங்கள் அழைத்தாலும் சரி. என்ன காரணம்னா, என்னோட 4வது வகுப்புல நான் முதல்ல காமராஜரோட மதிய உணவு திட்டத்தால பயனடைந்தவர்களை கண்கூட பார்த்திருக்கிறேன். நாங்களும் அதில் ஒருவர்கள். சாதாரண கிராமம், ஒரு ஆரம்ப பள்ளி, சாம்பார் சாதம் தான் போடுவாங்க. ஆனாலும் அது பலருக்கும் படிப்பதற்கான ஊக்கத்தை கொடுத்தது. சுற்றுப்புறம் இருக்கிற கிராமங்கள்லேருந்து வர்ற எல்லா மாணவர்களுக்கும். அன்று முதல் இன்று வரை நான் இதன் ஆதரவாளர். அம்மா உணவகம் 2013, 10 வருஷம் முடிஞ்சிருக்கு. முதலமைச்சர் போய் ஆய்வு செய்திருக்கிறார். ரொம்ப வரவேற்க தகுந்த ஒரு விஷயமா தான் நான் இதை பார்க்கிறேன். பொதுவாக இது மாதிரியான சமூக நலத்திட்டங்களின் பின்னால் என்ன இருக்கிறது என்பதை பற்றி ஒரு சின்ன ஆய்வு நடத்தினீங்கன்னா, பாப்புலாரிட்டி, சோசியல் வெல்ஃபேர், இது 2 தனி கூறு. பொலிட்டிக்கல் கேபிட்டல், அரசியல் லாபம், அது தனி கூறு. ஆனால் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்டும் விமன் எம்பவர்மெண்ட்டும் இதுல முக்கியமாக நம்ம கவனிக்கணும். கடைசியா கவுண்டரிங் ஆப்போசிஷன், அது எல்லா அரசுகளும் செய்யறது தான். ஒரு எதிர்க்கட்சிகளை வாயடைக்க செய்வதற்காக. இந்த வகையில இந்த ஆய்வுகளை நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா, அம்மா உணவகம் ஸ்டார்ட் பண்ணும்போது இதே கோல்ஸ் இருந்தது. இப்போது திமுக அரசு தொடர்ந்து நடத்தும் போது இதே கோல்ஸ் இருக்கு. அப்போ பொலிட்டிக்கல் பிராக்மாட்டிசம் வித் சோசியல் வெல்ஃபேர் கோல், இதைத்தான் நம்ம அடிப்படையா எடுக்கணும். காரணம் என்னன்னா, பிற நாடுகள்லயும் இது இருக்கு. ஃபீடிங் த அர்பன் புவர், நகர்ப்புற ஏழைகளுக்கு உணவளித்தல், இது மேலை நாடுகள்ல இருக்கு. சூப் கிச்சன், நான் 80ல யூஎஸ்ல கல்வி பயிலும் போது அதை கண்கூட பார்த்துருக்கிறேன். ஃப்ரீ சூப் கிச்சன் இருக்கும். அதே மாதிரி ஃபுட் ஸ்டாம்ப் கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம ஃபுட்டு வாங்கிக்கிடலாம். அதே மாதிரி ஃபுட் சப்ளை ப்ரோக்ராம்ஸ், நியூட்ரிஷனல் ப்ரோக்ராம், சீனியர் சிட்டிசன் வீட்டுக்கே போய் கொடுக்குற ப்ரோக்ராம்லாம் இருக்கு. அமெரிக்காவிலே இருக்குது. எனவே இது பல நாடுகளில் கடைபிடிக்கப்படுகிற ஒரு ப்ரோக்ராம் தான். அதை தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக அமல்படுத்தினார்கள். 2013 இன்று வரை அது தொடர்கிறது. இதெல்லாம் சேர்ந்துதான் நம்மளோட நிதி ஆயோகோட புள்ளி விவரத்துல தெரிய வருகிறது என்பது எனது கருத்து. ஓகே சார், திரு சுமந்த் அவர்களுடைய பார்வையை நான் கேட்கிறேன். உங்கள் கருத்து என்ன சார் இதை பற்றி? முதல்ல முதலமைச்சர் இன்னைக்கு சென்று அந்த அம்மா உணவகங்களில் ஆய்வு நடத்துகிறத மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பர்பஸ் இருக்கிறது. அது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அது துவக்கப்பட்ட காலகட்டத்தில் 2014-15 நம்ம டேட்டாவை பார்த்தோம்னாலே அது ஒரு ஆண்டுக்கு அதிலிருந்து வரக்கூடிய வருவாய் 40 கோடி, செலவு 51 கோடி. ஸோ 2014-15 ஸோ ரஃபாக ஒரு 11-15 கோடி சுமார் நஷ்டம் அப்படிங்கிற ரீதியாக இருந்தது. அது படிப்படியாக அது உயர்ந்து இந்த 40 கோடி வருவாய் என்பது 2021-22 ஆண்டுக்குள் உங்களுக்கு அது 18 கோடியாக குறைகிறது. ஸோ இன்கம் குறைகிறது, அதே சமயம் எக்ஸ்பெண்டிச்சர் கூடுகிறது. அது நிச்சயமாக ஒரு சிக்கல் இருந்தது. அது திமுக அரசு அதை திருத்தி அமைத்திருக்கிறாங்க. ஒன்று, இது ஓவர் ஸ்டாஃப். ஒரு காலகட்டத்தில் 4350 ஊழியர்கள் இருந்தாங்க. இந்த 400 அம்மா உணவகங்களுக்கு, 402 அம்மா உணவகங்களுக்கு 4350 ஊழியர்கள் இருந்தாங்க. அது கார்ப்பரேஷனுடைய கணக்கினுடைய அடிப்படையில் ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில் இருந்தார்கள். இப்போது 22ஆம் ஆண்டில் சுமார் 120 கோடி அதுக்கு பட்ஜெட்டு அப்படின்னு வச்சாக்க 60 கோடி சம்பளத்துக்கு போச்சு. ஸோ திமுக கவர்மெண்ட் வந்தப்புறம் என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாஃபை இப்போது 3000 ரஃபாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 1300-1400 பேர் ஆட்கள் குறைப்பு செய்யப்பட்டு இப்போ ஒரு 3000 பேர் இருக்கிறாங்க அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. இப்போ என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தோன்னா, 2022 இந்த அரசு ஒரு ஓராண்டுக்கு பிறகு ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க. எல்லா அம்மா உணவகத்துக்கும் போய் என்ன கண்டிஷன் இருக்குது, எப்படி உணவு எப்படி இருக்குது,
அங்கே என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா நிறைய வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஃபெக்ட், டேபிள் இல்லை, உட்கார்றதுக்கு இடம் சரியா இல்லை. ஸோ அந்த பழைய 14-15 இருந்ததெல்லாம் வந்து அதுக்குள்ளே ஐதர் பிரேக் ஆகிடுச்சு, கொலாப்ஸ் ஆகிடுச்சு, மிஸ்ஸிங் ஆகிடுச்சு எங்கேயோ. ஸோ அங்கு ப்ளஸ் உணவுனுடைய குவாலிட்டியிலையும் தரம் குறைந்துருது. ஒரு சராசரியாக ஒரு அம்மா உணவகத்தில் சுமார் ஒரு 3.5 லட்சம் நபர்கள் சென்று கொண்டிருந்த அம்மா உணவகங்களுக்கு 2014-15 1.5 லட்சமாக இது குறைந்து விட்டது. ஸோ படிப்படியாக இதனுடைய அண்ட் பட்ஜெட் அலோகேஷனும் வந்து முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. இப்போ வந்து இந்த 21 கோடி கொடுக்கப்பட்டது மிகவும் வரவேற்கத்தக்கது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடித்தளத்தில் வாழும் மக்களுக்கு இது ஒரு காலகட்டத்தில் என்ன ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா, வசதியானவங்க கூட போய் அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு வந்துடுறாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும் 2014-15 வந்த புதுசில் என்னங்க ஐடி கம்பெனிக்காரங்கெல்லாம் போய் அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு வர்றாங்க, அது எப்படிங்க, அவங்களுக்காக இது நிறுவப்பட்ட ஒரு திட்டமே இல்லையே அப்படிங்கிற இது மாறி இப்போ அடித்தளத்தில் இருக்கிற மக்களே அங்கே போகிறதுக்கு தயங்குகிறார்கள். ஸோ அதை வந்து திருப்பியும் நிமிர்த்தத்துக்கு மீண்டும் ஒரு அந்த ஹைஜீனிக்கா இருக்கிறது. அப்படியாக இருந்தால் அது உள்நோக்கத்தின் அடிப்படையில வேணும்னே அப்படி சிதைக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிடுறீங்களா? இல்ல படிப்படியாக கவனம் அதை பத்தி இருங்க அதை பத்தி பேசி இப்போ பயன் இல்லை. இப்போவாவது அரசு வந்து இதை திருப்பி நிலைநாட்ட வேண்டும், இந்த பழைய லெவலுக்கு கொண்டு போகணும் என்று நினைப்பது வரவேற்கத்தக்கது. அதன் அடிப்படையில் இந்த 2 விஷயம்தான். ஒன்று வந்து ஹைஜீன், அதாவது சுத்தமாக உணவு சுகாதாரமான முறையில் தயாரிக்கிறாங்களா, அது வந்து மக்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு நினைவு இருக்கலாம், முதல்ல இந்த அம்மா உணவுகள் வரும்போது க்ளவுஸ் போடுவாங்க, ஸ்டாஃப் எல்லாரும் க்ளவுஸ் போட்டுட்டு தான் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ மக்களுக்கு அது பார்க்குற மக்களுக்கே வந்து ஓஹோ ஓகே ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ஹைஜீன் வச்சுருக்கிறாங்க. இப்போது கடந்த ஒரு பல ஆண்டுகளாக இது வந்து நான் திமுக ஆட்சி வந்தப்புறம் தான் வந்து மாறி இருக்கு. ஈவன் அண்ணா திமுக ஆட்சியிலேயே ஒரு 17, 18, 19 எல்லாம் பார்க்கும்போது அந்த க்ளவுஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அந்த 14-15 துவங்கின காலகட்டத்தில் இருந்த அந்த சுகாதாரம் அதுக்கு பிறகு மெயின்டைன் ஆகும். அப்படி ஒட்டுமொத்தமாக ஜெனரலைஸ் பண்ண முடியுமா திரு சுமந்த்? திடீர்னு ஒரு அம்மா உணவகத்துக்கு போய் அங்க பார்த்தோம்னா அங்க க்ளவுஸ் போட்டுட்டு மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறாங்களே ஊழியர்கள். இல்லை அது அதை நான் ஏற்கனவே சொன்னது போல 402 சென்டர்லையும் வந்து சுகாதாரம் இல்லை அப்படின்னு இல்லை. ஆனால் என்ன காரணத்தினால் 3.5 லட்சம் நபர்கள் சென்று கொண்டிருந்த ஒரு அம்மா உணவகம் ஏன் அது 1.5 லட்சமாக 50% அதிகமாக ஃபுட்ஃபால்ஸ் ஏன் குறைந்தது? அது நம்ம யோசிக்கணும் இல்லையா? என்ன ஒரு காரணம் நம்ம கொடுத்தாலும் ஐதர் இப்போ திரு கலை ஒரு காரணத்தை குறிப்பிட்டிருந்தார் இல்லையா? இப்போ எஸ்டிஜி ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம்னா பட்டினி இல்லாமை முதற்கொண்டு பல விவகாரங்கள்ல தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக இருக்கு. வேற தேசிய சராசரியோட ஒப்பிடுகையில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவங்களுக்கான ஒரு முன்னுதாரணமா இருக்காங்க இல்லையா? அப்போ மக்களோட வாழ்க்கை தரம் மேம்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒன்றிய அரசோட நித்தி ஆயோக்கே குறிப்பிடுறத நம்ம கவனிக்கணும். இங்க அதாவது உங்களுடைய நீங்க என்ன சொல்றீங்கன்னா 2014 இல்ல ஒரு நிமிஷம் சார், 14-15க்கும் 20-21க்குள்ள சென்னையில் வந்து 3.5 லட்சம் மக்கள் அங்கே நபர்கள் அங்கே சென்று கொண்டிருந்தது. அது 1.5 லட்சம் ஏன் ஆயிடுச்சுன்னா மக்களுக்கெல்லாம் வசதி ஆயிடுச்சு, எல்லாரும் வசதியான ஹோட்டலுக்கு போகிறாங்கங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அடித்தளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்ஃபேக்ட் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், வெளி மாநிலத்திலிருந்து வந்திருக்கிற இங்கே பணி செய்யும் நபர்களினுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கூட குறையலை. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. செக்யூரிட்டி நிற்கிறாங்க, வெளி மாநிலத்திலேருந்து வந்திருக்கிறாங்க. இவர்கள் எல்லோரும் அம்மா உணவகத்தை தான் போய் இப்போ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்து அவங்க இப்போ 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறாங்கன்னு சொல்றதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்? அது மற்ற மாநிலங்களை சேர்ந்தவங்க இல்லையா? நான் குறிப்பிட்டது தமிழ்நாட்டை சேர்ந்து தமிழர்களோட வாழ்க்கை சார்ந்து, நிதி ஆயோக் குறிப்பிட்டது தமிழ்நாடுன்னு குறிப்பிட்டப்ப அவங்க மைக்ரண்ட் லேபர்ஸையும் உள்ள இன்க்ளூட் பண்ணிப்பாங்களா என்ன? ஆமாம், ஏன் தமிழ்நாட்டில் யார் வாழ்ந்தாலும் 10 வருஷமாக அப்படி பீகாரில் ஒருத்தர் வந்து இங்கே 10 வருஷமாக இருக்கார், அவருக்கு ஓட்டர் ஐடி கார்டு இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அவர் தமிழ்நாட்டினுடைய இது சிட்டிசனாக தான் கருதப்படுவார். இன்னொன்று நம்ம மேடம் நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் ஹோம்வொர்க் பண்ணுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு லா
இல்லை நீங்கள் லாஜிக் வந்து கொஞ்சம் டூ லிட்டில் பிட் ஆஃப் ஹோம்ஒர்க். அம்மா உணவகத்தில் எவ்வளவு ஃபுட்ஃபால்ஸ் குறைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு அரசியல் இது ஆக்காதீங்க. குறைந்திருக்கிறதுங்கிறது ஃபேக்ட். யார் கொடுக்குற டேட்டா? கவர்மெண்ட் கொடுக்குற டேட்டா. ஸோ இது வேற யார் வெளியிலேருந்து ஏதாவது டேட்டானா அரசியல் குற்றச்சாட்டுன்னு சொல்லலாம். அரசாங்கம் கொடுக்கிற டேட்டா 3.5 லட்சம் நபர்கள் வந்து கொண்டிருந்த இடத்துல இப்போ 1.5 லட்சம் நபர்கள் வருகிறார்கள் என்பது அரசாங்கம். அப்படின்னா இந்த கேள்விக்கும் சேர்த்து பதில் சொல்லுங்களேன் திரு சுமந்த். இப்போ ஒயிட் காலர் ஜாப்ஸுக்கு தான் அதிகமான தமிழர்கள் போறாங்க. இங்க வந்து ப்ளூ காலர் ஜாப்ஸ்க்கான அந்த பணியாட்களே கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கறது ஒரு பெரிய கம்ப்ளைண்டா இருக்கு இல்லையா? அப்ப அதையும் சேர்த்து பேசணும்ல இங்க. ஆமா, திருப்பூர் முதற்கொண்டு எல்லா கட்டட பணிகள் முதற்கொண்டு எல்லா இடத்துலயும் தமிழர்களோட நிலையும் மைக்ரண்ட் லேபர்ஸோட நிலையும் வேறையா இருக்கு இல்லையா? இல்லை நீங்கள் எனக்கு புரியல, நீங்கள் என்ன பாயிண்ட் சொல்கிறீங்க? மைக்ரண்ட் லேபர்ஸுக்கு நம்ம உணவு வந்து குறைந்த விலையில் கொடுக்க வேண்டாங்கிறீங்களா? என்ன எனக்கு புரியல, என்ன பாயிண்ட் நீங்கள் சொல்கிறீங்க? தமிழரான ஏதாவது ஒரு பாஸ் வச்சிருந்து அவங்க மட்டும் தான் மைக்ரண்ட் லேபர்ஸ் வந்து அம்மா உணவகத்துக்கு அவங்க தான் போறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப தமிழர்களோட வாழ்க்கை மேம்பட்டதா? அவங்க தான் போறாங்க நான் எங்க சொன்னேன்? அவங்க தான் போறாங்க நான் எங்க சொன்னேன்? அவங்க தான் போறாங்க நான் எங்க சொன்னேன்? அவங்க தான் போறாங்க, அவங்களும் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவர்களும் அந்த எண்ணிக்கை 2014-15 இருந்த மைக்ரண்ட் லேபர்னுடைய எண்ணிக்கை இன்று பெரும் அளவில் குறையவில்லை, மேபி அதிகரித்திருக்கிறது. ஸோ இதனுடைய அத்தியாவசியம், இதனுடைய தேவை வந்து இன்னும் இருக்கிறது. இன்று முதலமைச்சர் சென்று ஆய்வு நடத்தினது மிகவும் வரவேற்கத்தக்கது. 21 கோடி கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, வரவேற்கத்தக்கது. மீண்டும் பழைய லெவலுக்கு அம்மா உணவகம் வர வேண்டும் என்பதுதான் கிட்டத்தட்ட எல்லோருடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கும். குழந்தைங்க வர்றதோட எண்ணிக்கை கம்மியா இருந்து அது கூடிச்சுன்னா நம்ம சந்தோஷப்படுறோம், அதாவது குழந்தைங்க வர்றதுன்னு. ஆனால் வறுமை ஒழிப்பு திட்டத்தில் அந்த வறுமை ஒழிப்பு திட்டத்தை ஏற்கனவே பயன்படுத்திக்கிட்டு இருந்தவங்க அந்த பயனாளிகள் குறையிறாங்கன்னா, ஐயோ அவங்க குறையிறாங்க, அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறது எனக்கு என்ன லாஜிக்னு எனக்கு புரியல. ரெண்டாவது, அம்மா உணவகத்தில் சுகாதாரக்குறைவான உணவு வழங்கப்படுகிறது என்று ஏதாவது டேட்டா ஸ்டடி ஏதாவது இருந்ததுன்னா சுமந்த் ஸ்ரீராமன் அதை கொடுக்கட்டும். யாராவது அல்லது இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி பண்ணாங்க, அப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு, திமுக ஆட்சி வந்தோடனே வந்து சுவை இல்லாமல் ஆயிடுச்சு, சுகாதாரம் இல்லாமல் சமைக்கிறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு டேட்டா இருக்கா, ஒரு ரிசர்ச் இருக்கா? ஒன்றுமே இல்லாமல் வெறுமனே கெஸ் பண்ணி பேசுகிறது என்ன நியாயம்னு எனக்கு புரியலை. இன்னொன்று, இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய சப்போர்ட்டிவ் ஸ்கீம்ஸ் வந்திருக்கு. இப்போ உதாரணமாக அவர் கலையே சொன்னார், இப்போ வந்து ஒரு மகளிருக்கான அந்த கட்டணம் இல்லாத பேருந்து இருக்குதுன்னு சொன்னால் அது ஒரு செலவில் வந்து ஒரு பகுதி அது வந்து காம்பன்சேட் பண்ணுது. அதே மாதிரி இப்போ மகளிர் உரிமை தொகை வருது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி மாணவிகளுக்கான 1000 ரூபாய், வெவ்வேறு விதமான ஸ்கீம்ஸ் வந்து நடைமுறைகளுக்கு வருது. இன்னொரு புறம் வேலை வாய்ப்புகள் வந்து பரவலாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வளர்ச்சி குறித்த குறியீடுகள் அதை தான் காட்டுது. சிறு குறு தொழில்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் உருவாயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பல விஷயத்தை பார்க்குறோம். அப்போது நீங்கள் 2014 வந்து ஒரு 30 ரூபாய்க்கு சாப்பாடு கிடைச்சா போதுன்னு வந்தவங்க இன்றைக்கி வர்றது இல்லை அப்படின்னா அது வந்து அதுக்கு ஆரோக்கியம் இல்லாத உணவு தான் காரணங்கிறதுக்கு டேட்டா கொடுத்தா நான் ஏற்றுக்கிறேன். ஒரு ரிசர்ச் ஸ்டடி ஒன்றும் இல்லை, அந்த அம்மா உணவகத்தினால பயன்பெற்றவங்க, அதை பயன்பெற்று போகாமல் இருந்தவங்க நீங்கள் ஒரு 10,000 பேர் ஸ்டடி பண்ணி சொல்லுங்கள் இவங்க இந்தந்த காரணத்தினால போகலைன்ட்டு. அப்போது இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சொசைட்டிலேருந்து எங்கேயுமே வராத ஒரு கம்ப்ளைண்ட்டை இதை வந்து இவர் எந்த அடிப்படையில் ரைஸ் பண்ணுறாரு, இது என்ன விஷயம்னு கேட்டோன்னா, ஒரு ஸ்கீம் வந்து அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு விதமாக இருக்கும். காலம் செல்ல செல்ல வளர்ச்சி காரணமாகவும் சமூக பொருளாதார சூழலில் ஏற்படக்கூடிய பல்வேறு மாற்றங்கள் காரணமாகவும் சில ஸ்கீம்ஸை மாற்றி அமைப்பாங்க, சில ஸ்கீம்ஸை வந்து அட்வான்ஸாக மாற்றுவாங்க, சில அதை பழைய பேட்டர்ன் இல்லாமல் வேறு விதமாக கொண்டு வருவாங்க. இப்போ என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவையை இந்த கவர்மெண்ட் ஃபில்ஃபில் பண்ணுது, அவ்வளோதான விஷயம். இதற்கு மேலே தேவை இருந்ததுன்னா அதையும் பண்ணுவோம். சுமந்த் ஸ்ரீராமன் வந்துட்டு அவர் வந்து ஆக்கப்பூர்வமாக சொல்லட்டும், இது ஏடிஎம்கே பீரியடில் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்துச்சு, இது மாதிரி வந்து அம்மா உணவகங்கள்லாம் திமுக ஆட்சியில் வந்து அதை ரொம்ப மோசமாக்கிட்டாங்க, அதனால மக்கள் வரலன்னு ஒரு ஆதாரபூர்வமாக கொடுத்தா மாண்பு முதலமைச்சரோட அதெல்லாம் சரி பண்ண தயாராக இருக்கார். சரி, அவர் கிளம்பிட்டாரு. நம்ம திரு தராசு ஷியாம்கிட்ட போகலாம். தராசு ஷியாம், இது போன்ற திட்டங்களை ஒரு அரசு செய்கிறப்போ அது மக்கள் பார்வையில் அவங்க கருத்து என்னவாக இருக்கும்? குறிப்பாக இப்போது விக்கிரவாண்டி தேர்தலை குறிப்பிட்டோம், அங்கே வந்து அதிமுகவோட வாக்குகள்
திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு குறிப்பிடுறோம். அதுக்கான டேட்டாவும் வெளியாகி இருக்கு. அப்போ இது மக்கள்கிட்ட இது என்னவாக எதிரொலிக்கும்? இப்போ ஒரு ஃபென்ஸ் சிட்டரா இருப்பாங்க, எந்த பக்கம் போவது அப்படின்னு. அப்போ ரொம்ப ஈஸியான சாய்ஸ் வந்து திமுகவாக மாறுறதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ அதிமுகவோட எம்பத்தைசர்ஸ் கிட்ட இது என்ன விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அவங்க எடுத்துட்டு வந்த திட்டங்களை இன்னொரு அரசு அதை முன்னோக்கி நகர்த்துறப்போ அவங்க என்ன நினைப்பாங்க இதை பற்றி? ஜெயலலிதாவின் பெட் ஸ்கீம் அம்மா உணவகம் அதை இம்ப்ரூவ் பண்ணா நிச்சயமாக அந்த ஜெயலலிதா தீவிர பற்றாளர்களின் ஓட்டுங்கிறது திமுகவுக்கு வரும். அதைத்தான் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன். அதாவது ஒரு பொலிட்டிக்கல் கேபிட்டல் வந்து இதுல உருவாகும் என்பது ஒரு கணக்கு தான், அதை மறுக்க முடியாது. எல்லா அரசியல்வாதிகளும் அப்படியான ஒரு கணக்கை போடத்தான் செய்வாங்க. அதுதான் அரசியல் நகர்வு. மற்றபடி மனுஷபுத்திரன் சொன்ன அந்த கருத்து தான். சப்போர்ட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் என்பது டோட்டலான செலவினங்களை குறைப்பது தான். வறுமை ஒழிப்பு, பட்டினி ஒழிப்பு இதெல்லாம் வந்து நிதி ஆயோகோட 16 இலக்குகள்ல 2 இலக்கு தான். பிற இலக்குகளை வச்சுதான் இந்த ஓவரால் பாயிண்ட் 78 பாயிண்ட்ங்கிறது ஓவரால் பாயிண்ட் அப்படிதான் வருது. வெறுமனே அம்மா உணவகத்தினால அது இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. நான் வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் ரெகுலரா போவாங்க, அங்க அம்மா கேண்டீன் இருக்கு. அதை நான் அப்பப்ப பாக்குறதா. இன்னும் சொல்ல போனா நான் நுழையிற வாசலுக்கான அது அடையாளமே வந்து அம்மா கேண்டீன் தான். அம்மா கேண்டீன் பக்கத்துல போவாங்க என்றுதான் சொல்வார்கள். அங்க வந்து அது சிறப்பா தான் ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த லொகேஷனல் அட்வான்டேஜ். எப்ப போனாலுமே கூட்டம் இருக்கும். சில இடங்கள்ல வந்து சில லொகேஷன் ராங் லொகேஷனாவும் இருக்கு, அதை மாற்றணும். அதுக்கான ஸ்டடி வந்து அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. சில இடங்களை கண்டிப்பாக நம்ம மாற்ற வேண்டியது வரும். சில இடங்கள்ல லொகேஷன் சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கேற்ற இடம் கிடைக்கணும். இப்படியான பல விஷயங்கள் தானே தவிர ஒட்டுமொத்தமாக அம்மா உணவகங்கள்ல ஃபுட்ஃபால் குறைஞ்சது என்பதாலேயே அம்மா உணவகங்கள்ல சுகாதாரமான உணவு இப்ப இல்லைன்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், சத்துணவு காலத்துல இருந்து நான் வரேங்க. காமராஜ் சத்துணவு ஆரம்பத்திலே சொன்னேன். ஒவ்வொன்றையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். காமராஜரிலிருந்து கலைஞர் வரை, ஜெயலலிதாவிலிருந்து ஸ்டாலின் வரை, இப்படி ஒவ்வொரு கூரையும் நம்ம தனித்தனியா பார்க்கலாம். நம்ம ரொம்ப ஹெவியா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் காலத்துக்கு ஏற்றவாறு. அம்மா உணவுமே இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஸ்கோப் இருக்கு. அதற்கான தொடக்க புள்ளி தான் இப்ப நடந்துட்டு இருக்கிறது. எனவேதான் முதலமைச்சரோட இந்த விசிட் வந்து எல்லாருக்கும் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுல பொலிட்டிக்கல் கேபிட்டல் கிடைக்கும், நான் அதை இல்லைன்னு சொல்லல. அது ஒரு நோக்கமா இருக்கிறதுல என்ன தவறு இருக்கு? ஓகே, அப்படின்னா தேர்தல் களத்திலையும் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. இப்போ இந்த நித்தி ஆயோக் டேட்டா பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இப்போ வறுமை ஒழிப்பு, பட்டினி இல்லாமை, சுகாதாரம், நல்வாழ்வுல இருந்து தரமான கல்வி, தரமான குடிநீர் எல்லாற்றிலுமே தமிழ்நாடு தேசிய சராசரியை விட முன்னிலையில் இருக்கு. இப்போ வளர்ந்த மாநிலங்கள்னு குறிப்பிட்ட குஜராத்தை விட எவ்வளவோ அந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பாரதூரமாக இருக்கு. அப்போ இந்த டேட்டா காட்டுறதா நீங்க என்ன பார்க்குறீங்க? தமிழ்நாட்டோட எல்லாம் ஒப்பிடும்போது குஜராத் எல்லாம் வளர்ந்த மாநிலமே இல்லைங்க. உண்மையிலேயே அங்க 3 வேளை சொல்றாங்களே சார், அதெல்லாம் ரொம்ப பெரிய ஏமாத்து வேலைங்க. நம்ம கிராமத்திலே 2014 அப்படி நம்பிதாங்க ஓட்டு போட்டாங்க. இப்ப வருத்தப்பட்டு தானே இருக்காங்க. அதெல்லாம் பெரிய ஏமாற்று வேலை. பிம்ப உயர்வு அந்த காலகட்டத்துல அப்படியான பிம்ப உயர்வுக்கான பல வழிகள் ஹோலோகிராம் வச்சு பிரச்சாரம் பண்ணாருங்க மோடி 2014. அப்படியான ஒரு நிலைப்பாடு. அதெல்லாம் வந்து சுத்தமா வந்து நீங்க ஆராய்ந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, ஊதி பெருக்கப்பட்ட பிம்போன்னு அனைவருக்குமே தெரியும். நேஷனல் ஆவரேஜ் 79 பாயிண்ட்ல வந்து 2 ஸ்டேட் இருக்கு. நம்ம 78 பாயிண்ட்ல இருக்கோம், 3வது மாநிலமா. அதாவது முதல் 3 மாநிலங்கள்ல தேசிய சராசரியில நம்ம இருக்கிறோம். சில இடங்கள்ல நம்ம 1ல இருக்கிறோம். உதாரணமாக நம்மளோட வறுமை ஒழிப்பு, அது 1ல இருக்கிறோம். ஒருவேளை வந்து 1ல இருக்கிறதுனாலயே அம்மா உணவகங்கள ஃபுட்ஃபால் குறைஞ்சிருக்கா தெரியல. அது நம்ம ஆராய வேண்டிய விஷயம்தான். என்விரான்மெண்ட் 2ல இருக்கிறோம். கல்வி 4ல இருக்கிறோம். அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டே வரோம். நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் எந்த அளவுக்கு வந்து கிராமங்கள்ல ஈடுபட்டு இருக்குன்னா, விவசாயிகள், விவசாய பெண்கள் அவங்க வேலைக்கு போகும்போது காலையில உணவெல்லாம் வைக்கவும் முடியாதுங்க. முந்தின நாள் என்ன சாதம் மிஞ்சுதோ அதுல தண்ணி ஊற்றி தான் வைப்பாங்க. எங்க ஊர்ல எல்லாம் அதான் வழக்கம். இன்னைக்கு வந்து குழந்தைகள் வந்து குறிப்பா 5வது வகுப்பு கீழே படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்குது. அது வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு நம்ம விஸ்தரிச்சிருக்கிறோம். இதெல்லாம் பெரிய அளவுக்கு பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள். நீங்க வேணா பாருங்க, இந்த மாநிலத்தை பார்த்து பிற மாநிலங்கள் அதை நோக்கி போகுது. அம்மா கேண்டீனும் பிற மாநிலங்கள் வைக்குது. காலை உணவு திட்டத்தை தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் ஏற்கனவே அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தெலுங்கானா வந்து வெறும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும் தான் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. நம்மளும் முதல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் தான். இப்ப கவர்மெண்ட் எய்டட் கொண்டு வந்துட்டோம். அப்போ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் நிறைய இருக்கு. சின்ன சின்ன கிராமங்கள்லயே கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இருக்கு. அப்போ இயல்பாக நம்ம இதை எப்படி பார்க்கணும்னா, ஏதோ ஒரு காலகட்டம் 61, 62ல நான் கண்கூடாக பார்த்த மதிய சாம்பார் சாதம் போட்டது
வெறும் சாம்பார் சாதம் டீச்சர்கள் தாங்க செஞ்சு போடுவாங்க அப்போ கிராமங்கள்ல. இன்றைக்கு வந்து அதற்கு நம்ம சத்துணவு அமைப்பாளர்கள் எம்ஜிஆர் காலத்து ஸ்கீம், அதுல எவ்வளவு தூரம் கைம்பெண்கள் பலன் அடைஞ்சாங்க தெரியுமா? விமன் எம்பவர்மெண்ட். அதான் நான் ஆரம்பத்துல சொல்றேன், ஸ்கீம் என்பது எக்கனாமிக் எம்பவர்மெண்ட், பெண்களை வந்து வலிமைப்படுத்துதல், பெண்களின் வலிமையை பெருக்குதல். பெண்களின் வலிமையை பெருக்கினால் மட்டும்தான் ஒரு நாடு சேர்க்கவே முடியும். அதை நோக்கிய ஒரு சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம் தான் தமிழ்நாடு. அது கலைஞர்ல இருந்து காமராஜர் வரைக்கும், இல்ல ஜெயலலிதாவில இருந்து ஸ்டாலின் வரைக்கும் எல்லாரும் கடைபிடிக்கிற விஷயம் தாங்க. ஓவராலா தமிழ்நாடு பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது எவ்வளவோ முன்னணியில் இருக்கவங்க. தேவையற்ற மத அது அரசியலை புதிய நம்ம கல்விக் கொண்டு கொள்கை வந்தாதான் பின்னாடி. வரப்பும் கூட அந்த GER ஒரு பேசுபொருளா இருந்தது. உயர்கல்விக்கு பதிவு செய்யற மாணவர்களோட எண்ணிக்கை தமிழ்நாட்டில் தான் அதிகம், 52 விழுக்காடு தாண்டி போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பேசுபொருளும் இருந்தது. நன்றி சார். திரு ஆர்கே, இல்ல, இது ஒரே ஒரு ஒரு சின்ன தேர்தல் விளக்கம், களத்திலே ஒரே ஒரு சின்ன விளக்கம் தான். அதாவது 8th ஸ்டாண்டர்ட்ல வந்து ஸ்கூல் எஜுகேஷனுக்கு போர்டு எக்ஸாம் இருந்த காலம் என்னோட காலம். அதனாலேயே வந்து எங்க சிஸ்டர்லாம் வந்து 8th வந்து ஃபெயில் ஆயிருவாங்க, கணக்குல ஃபெயில் ஆயிருவாங்க, இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆயிருவாங்க. இப்போ வந்து நீங்க 5வது வகுப்புல இருந்து கொண்டு வர போறீங்க, எவ்வளவு இடைநிற்றல் அதிகரிக்கும்? இதெல்லாத்தையும் வந்து நம்ம திங்க் பண்ணாமலே நேஷனல் ஸ்கீம் சொல்றோமே, அத மாதிரியான ஒரு முட்டாள்தனம் வேற எங்க இருக்கு? ஆல்ரைட் சார். இப்போ தேர்தல் களத்திலையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு திரு தராசு ஷியாம் குறிப்பிட்டார். விக்கிரவாண்டி தேர்தலையும் பார்த்தோம், ஈரோட்லையும் பார்த்தோம். ஜெயலலிதா அவர்களுடைய படங்கள், எம்ஜிஆருடைய படங்கள் எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட காட்டுறப்போ அதுவே எடுபடும் அப்படிங்கிறப்போ, இப்போ இந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட இன்னும் வீச்சாக சேர்க்கிறப்போ அது இவங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்கு. பிளஸ் இது எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு தேர்தல் களத்தில் விக்கிரவாண்டி மாதிரியே பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது வந்து எந்த அளவுக்கு வந்து பணவீக்கம் அதிகரிக்கிறதோ நிச்சயமாக மக்களினுடைய அந்த பிரச்சனைகள் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த வாரத்தினுடைய நம்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட இது ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் வந்து 5.2% சொல்கிறாங்க. ஆனால் வெஜிடபிள் இன்ஃப்ளேஷன் இருக்கு இல்லையா, அதாவது சந்தையில் வந்து இந்த காய்கறிகளுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா 30% போடுறாங்க, அதிகரித்திருக்கிறதுன்னு போடுறாங்க. ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஏறத்தாழ அதுக்கு இப்போ நிகராக அதிகரித்திருக்கிறது. அது எப்படி ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் வந்து 5.2%ம் வெஜிடபிள் இன்ஃப்ளேஷன் வந்து 30% இருக்குன்னு எனக்கு புரியல. அப்படி இருக்கின்ற ஒரு நிலையில தான் மக்களுக்கு வந்து சரி, நம்ம சமைக்கிறத விட ஒரு அம்மா உணவகமோ இல்லை என்றால் அதுக்கு நிகராக இருக்கின்ற ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் இருந்ததுன்னா அங்கே போய் சாப்பிட்டுக்கலாமேங்கிற அந்த உணர்வு வர்றதே அதனால தான். ஏனென்றால் காய்கறிகளை வாங்க முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து நம்ம போய்கொண்டிருக்கிறோம். ஒரு வாரத்துக்கு வாங்குற காய்கறிகளை வந்து இப்போ 2 நாளைக்கு வாங்கக்கூடிய ஒரு இடத்துல வந்திருக்காங்க. இப்போ எனக்கு நண்பரோடு ஒருத்தர் போட்டிருந்தார், 500 ரூபாய்க்கு வந்து ஒரு வாரத்துக்கு காய்கறிகள் வாங்கிட்டு இருந்தேன், இப்போ வந்து அது வந்து 2 நாளைக்கு 2.5 நாளைக்கு கூட வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஒரு நிலைக்கு வந்து மக்கள் ஏறிடுச்சு. தக்காளி 1 கிலோ 100 ரூபாய், வெங்காயம்ல இருந்து எல்லா காய்கறிகளின் விலையும் அதிகரிக்க. ஆமா, இது லேடிஸ் ஃபிங்கர் மட்டும் தான். ஆமா, இது வெண்டைக்காய் மட்டும் தான் 80 ரூபாய்க்கு விற்குதாமா, பாக்கி எல்லாமே 100க்கு மேல போய்கிட்டு இருக்குதாமா. அப்ப அந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிறது, அதை நாம் வந்து கடந்து விட முடியாது. நாம் வந்து இப்போ லேபரர்ஸ் இல்லை என்றால் நலிந்தவர்கள் என்று பேசக்கூடிய அளவில் நாம் வந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை தாண்டி இருக்கின்ற மக்கள் இருக்கு இல்லையா, கீழ்மட்டத்தில் இருக்கின்ற நலிந்த மக்கள் மட்டும் கிடையாது, மிடில் கிளாஸ் மக்களுக்கே வந்து இது ஒரு பெரிய சுமையாக வருகின்ற ஒரு இடமா இருக்கிறது. அப்போ நாளைக்கு வந்து இன்னும் கூட்டம் அதிகரிக்கத்தான் செய்யும். அம்மா உணவகங்கள் அந்த மாதிரி இடத்துல இது இன்ஃப்ளேஷன் வந்து அதிகரிக்கிற வரை இதற்கு வந்து நம்மளுடைய மத்தியில் இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டில் ஏதாச்சும் வழிவகை செய்யவில்லை என்றால் நிச்சயமாக ஒரு பெரும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு குறிப்பிட்றீங்க. இன்னைக்கு கருவூர்லொட்டி மக்கள்கிட்ட ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். அம்மா உணவகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த உணவகங்களை மேம்படுத்த 21 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியதோடு அம்மா உணவகங்களில் மக்கள் பிரதிநிதிகள் ஆய்வு செய்து சிறப்பாக நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருப்பது நல்ல திட்டம் என்பதால் என 70% பேர் தங்களது வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள். அதிமுக தொண்டர்களை கவரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட முதலமைச்சர் செயல்பட்டிருக்கார் அப்படின்னு 19 விழுக்காடு பேரும், அதே போல அதிமுகவின் புகாருக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு 11% பேர் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த வாக்காளர்களுக்கு நன்றி. ட்விட்டர் வலைதளத்தில் பதிவிட்டவங்களுக்கு. திரு சுமந்த், உங்களுடைய நிறைவு பார்வை என்ன? அதிமுக தொண்டர்களை கவர அப்படின்னு 19% பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. இல்லை, இதை வைத்து அதிமுக தொண்டர்கள் வந்து அவங்க வாக்கு ப்ரிஃபரன்ஸை மாற்றிப்பாங்கன்னு நினைக்கல. இது ஒரு நல்ல திட்டம் துவங்கப்பட்ட காலகட்டத்தில் அதை தொடர்வதில் மெக்னானிமிட்டி காட்டுகிறார் முதலமைச்சர். அது வந்து வரவேற்கத்தக்கது. அப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர இதனால வந்து அதிமுகவுக்கு போடுறவங்கலாம் உடனே திமுக போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தை எப்படியுமோ சென்னை திமுக ஜெயலலிதா அவர்கள் புகைப்படங்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் வாக்கு கேட்கறதுல என்ன லாஜிக் இருக்கு சார்?
இல்லைங்க, யார் கேட்டாங்க? திமுக எங்க கேட்டாங்க? பாட்டாளி மக்கள் கட்சி கேட்கல. இப்ப பாமக போன்றவர்கள் நாம் தமிழர் கட்சி எல்லாம் போய் கேக்குறாங்கல்ல, மக்கள்கிட்ட ஒரு அனுதாபம் வரும், அவங்க எங்களுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு அதிமுகவோட தலைவரான ஜெயலலிதா புகைப்படங்கள் எடுத்துட்டு போறாங்க. அப்ப அதுக்கு என்ன லாஜிக் இருக்கு? இல்லை லாஜிக் வந்து ரொம்ப சிம்பிள். சென்னை வந்து திமுகவினுடைய கோட்டை. கிட்டத்தட்ட தொடர்ந்து பெரும்பாலான இடங்களில் லோக்சபாவில் எல்லா இடங்களிலும் அசம்பிளியில் 2/3 ஆஃப் த சீட்ஸு தொடர்ந்து திமுக ஓரிரு முறையை தவிர எல்லா முறையும் ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து அதிமுக வாக்காளர்கள் அவர்களுக்கு வாக்களிக்கணுங்கிறதுக்காக அம்மா உணவகத்தை திருப்பியும் உயிருக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கல. இது ஒரு நல்ல திட்டம். அந்த நல்ல திட்டத்தை தொடர வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு விஷயம், 2 அரசுகளுக்கும் எப்பொழுதுமே ஓரளவுக்கு கண்டினியூட்டி இருக்குது. அட் த மோஸ்ட் ஏதாவது ஒரு பேர் மாற்றம் செய்வாங்களே தவிர கண்டினியூட்டி இருக்கும். அந்த கண்டினியூட்டி தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் ஒரு காரணம். அது போன்று இந்த திட்டம் 3 ஆண்டுகள் கடந்து விட்டன. பட் பெட்டர் லேட் தென் நெவர். இதை ரிவைவ் பண்ணுறது வரவேற்கத்தக்கது. அதுதான் என்னுடைய. சரி, உங்களுடைய நிறைவு பார்வை எடுத்துக்கிறேன். நன்றி திரு கலை. இந்த அதிமுக தொண்டர்களை கவர்வுன்னு அவங்கெல்லாம் பூரா போய் இந்த அம்மா உணவகத்தை சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தமா? அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்கு சம்மந்தம் இல்லை. மக்களை கவரக்கூடிய திட்டமாக தான் இருக்கும் இது. அதில் அதிமுக தொண்டர்களும் சில பேர் இருக்கலாம். நீங்கள் விக்கிரவாண்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக 65,000 வாக்குகளில் 25,000 வாக்குகள் பாமக, அதாவது பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போயிருக்குது. அதுவும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கள் வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவங்க வன்னிய சமூகத்தினுடைய கேண்டிடேட் நிற்கிறதுனால, அது கேண்டிடேட்டில் அந்த கட்சி நிற்கிறதுனால அவங்க போட்டிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 40,000 பேர் திமுகவுக்கு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. இது திமுகவுக்கு ஆதரவாக அவங்க எடுத்த நிலைப்பாடுன்னு நம்ம முடிவுக்கு வந்துட முடியாது. இது நிரந்தரமாக அவங்க திமுகவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாதபடி. ஏன்னா ஜெயலலிதா ஆர்கே நகரில் நிற்கும்போது 90% கிட்டத்தட்ட 89% வாக்குகளை வாங்கினாங்க. 90% வாங்கி ஜெயித்தாங்க பதிவான வாக்குகளில். அப்போ திமுக அந்த தேர்தலை புறக்கணித்தாங்க. திமுக வாக்குகள்லாம் பதிவாச்சு. அது அபிமானிகள் அப்படின்னு பார்க்க முடியாதா? இப்போ பெண்களுக்கான ஒரு ஸ்கீம் யாரா இருந்தாலும் கொண்டு வர்றப்போ அந்த பெண் வாக்காளர்களோட ஒரு செட் ஆஃப் ஓட்டு வந்து அந்த கட்சிக்கு நேரடியா போறத பெண் வாக்காளர் மட்டும் கிடையாது, லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் அதிமுக வாக்குகள் மொத்தமும் ஜெயலலிதாமாவுக்கு போச்சு அந்த தேர்தலில். அதை வச்சு அவங்க வந்து அதிமுகவுக்கு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் அவங்க சாய்ஸ் அது. அதே சமயம் ஆர்கே நகரில் தினகரன் சுயேட்சையாக நின்னப்ப அதிமுக நின்றுச்சாங்க, இரட்டை இலை சின்னத்திலே நின்னாங்க. ஆனால் திமுக அங்கே டெபாசிட் இழந்தாங்க. திமுகவோட வாக்குகள் பூரா யாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அதிமுகவுக்கு போகல, தினகரனுக்கு போச்சு. அப்போ தினகரனுக்கு அவங்க ஆதரவாக போயிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அது ஒவ்வொரு கட்டத்திலையும் சில முடிவுகள் எடுப்பாங்க. அதை வைத்து நம்ம ஒரு இறுதியான முடிவுக்கு வந்துட முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஆல்ரெடி திரு மனுஷபுத்திரன், உங்களுடைய நிறைவு. அதாவது ஒரு அரசு வந்து கட்சி சார்ந்து செயல்படுறதில்லை. ஒரு திட்டம் கொண்டு வர்றப்போ அதில் எல்லா கட்சிகளையும் சேர்ந்தவர்களும் முதல்ல அவர்கள் மக்களாக இருக்கிறார்கள், அப்புறம் தான் கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. திட்டம் என்பது கட்சிகளுக்காக கொண்டு வரப்படுவதில்லை, மக்களுக்காக கொண்டு வரப்படுகிறது. அப்போ இந்த 3 வருடங்களில் இப்போ உதாரணமாக மக்களுடைய லட்சக்கணக்கான மனுக்கள் பெறப்பட்டு தீர்வு காணப்பட்டிருக்கின்றன. இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா வெவ்வேறு ஸ்கீம்ஸ் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது, அறிவிக்கப்படாது என்ன வெவ்வேறு ஸ்கீம்ஸை கொண்டு வர்றாங்க. இதனுடைய பெனிஃபிஷரி யார்? திமுககாரங்க தான் அவங்களுடைய பெனிஃபிஷரியா? திமுக சப்போர்ட்டர்ஸ் தான். அப்போது மக்கள் பார்க்கிறார்கள் இந்த அரசு நம்மோடு இருக்கிறது, இந்த முதலமைச்சர் நம்மோடு இருக்கிறார் என்று. அப்போ நீங்கள் விக்கிரவாண்டியில் வந்து அந்த வாக்குகள் வந்து திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுங்கிறது நேச்சுரலான ஒரு விஷயம். ஏன்னா மக்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுறோன்னு நினைக்கல, நம்முடைய அரசாங்கத்திற்கு வாக்களிக்கிறோம், நம்முடைய நலன் காக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு வாக்களிக்கிறோம் என்ற ஒரே உணர்வோடு தான் விக்கிரவாண்டியில் திமுகவுக்கு அவர்கள் வாக்களித்தார்கள். அப்படி பார்க்குறப்ப இந்த அம்மா உணவு திட்டம் கூட அது உண்மையிலேயே அது முழுக்க அந்த இன்றைக்கி வந்து அது இந்த திட்டத்தை ரிவைவ் பண்ணுறது நல்லது அப்படின்னு சுமந்த் சொல்கிறாரு. ரிவைவ்லாம் பண்ணலை, ஆல்ரெடி அது வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. அதை மேலும் மேம்படுத்துகிறார்கள், மேலும் விரிவுபடுத்துகிறார்கள். அப்படி பார்க்குற போது இந்த மேம்படுத்துகிற ஒரு விஷயம் என்பது ஏதோ கைவிடப்பட்ட ஒரு திட்டம் வந்து புதிதாக கொண்டு வரப்படுகிறது என்கிற விதமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு செய்தியை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அது என்னவென்றால், தொடர்ந்து செய்யப்பட்டு வந்த பொய் பிரச்சாரம், அம்மா உணவகங்களை திமுக கைவிட்டு விட்டது, திமுக அரசு கைவிட்டு விட்டது என்று சொல்லி வந்த பொய் பிரச்சாரத்திற்கு இந்த 3 வருடங்களாக
அம்மா உணவகம் எப்படி இந்த அரசால் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது, எல்லா உணவகங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன, அதை மேலும் விரிவுபடுத்துவோம் என்கிற செய்தியை அதிமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். ஓகே, இது மேம்படுத்துறது ப்ளஸ் ஏற்கனவே இருக்கிறத ஒரு சிறப்பாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கான ஒரு பயணம் அப்படின்னு குறிப்பிட்றீங்க. நன்றி திரு ஆர்கே. இது வந்து நல்ல திட்டம்னு பார்க்குறத விட இது காலத்தின் கட்டாயமாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இப்போ இருக்கின்ற இந்த நிலைமைக்கு ஏற்ப ஒரு திட்டமாக நான் பார்க்கிறேன். எப்படி 2006 வந்து கலைஞர் ஒரு ரூபா அரிசி என்று கொண்டு வந்தாரோ, அது பிற்காலத்தில் வந்து ஃப்ரீ அரிசி என்று மாற்றி இலவச அரிசி என்று மாற்றி விட்டாரோ, அதே மாதிரி ஒரு ஸ்கீமாக நான் காண்கிறேன். நிச்சயமாக இது ரிவைவ், அது இந்த டைமில் அது கரெக்டாக இந்த நம்பர்ஸ் பார்க்குறாரு. இன்ஃப்ளேஷன் இந்த அளவுக்கு அதிகரிக்குது, மக்களினுடைய சுமை வந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு டைமில் வந்து மு.க. ஸ்டாலின் அங்கே போய் நிற்கிறாரு. நின்றுட்டு இதனுடைய மெசேஜ், அவர் போய் நிற்கிறதுல இருக்கின்ற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் அதிகாரிகளுக்கானாலும் சரி, இல்லை தன்னுடைய ஓன் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆனாலும் சரி, இதுக்கு காசு கொடுங்கப்பா, இங்கே வந்து நன்றாக நடக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ என்னை பொறுத்தளவில் வந்து இது வந்து இப்போ திட்டம் வந்து நல்லா எப்போ ஆரம்பித்தது கூட நல்ல திட்டம் தான். அதையெல்லாம் கடந்து வந்துட்டோம். நம்ம கடந்து வந்து இன்றைக்கி வந்து இது இல்லை என்றால் மக்கள் வந்து பாதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு நிலைக்கு வரும்போது மு.க. ஸ்டாலின் மறுபடியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுக்கிறார் என்று தான் பார்க்கிறேன். ஓகே, நன்றி. உங்கள் அனைவருடைய கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. இது கேள்விக்களம், மக்களின் மேடை.